ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் முன்னேற்பாடு பணிகளை மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் ஆய்வு செய்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் பேசிய அவர், உள்ளாட்சி தேர்தல் தேதி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட கள்ளிக்குடியில் அதிமுக சார்பில் அண்ணாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், அதிமுக செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் உதயகுமார், உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வெற்றி பெற அக்கட்சி தொண்டர்கள் முழுமையாக பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதிமுக முன்னாள் MP கண்ணன் மாரடைப்பு காரணமாக நேற்று சேலத்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சேலம் மற்றும் திருச்செங்கோடு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்த இவர் அதிமுக தோன்றிய காலத்தில் இருந்தே எம்ஜிஆருடன் இணைந்து கட்சி பணியாற்றி வந்தவர். அதிமுகவில் இருந்து விலகி சில காலம் திமுகவில் பணியாற்றி வந்த கண்ணன் எம்ஜிஆரின் முயற்சியால் மீண்டும் அதிமுகவில் இணைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை கருப்பாயூரணி பாண்டியன் கோட்டைக்கு அருகே உள்ள அரசு கல் குவாரியில் தேங்கிய நீரில் குளிக்கச் சென்ற இருவர் பாறை வழுக்கியதால் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். நேபாளத்தைச் சேர்ந்த ரமேஷ், அவரது சகோதரர் மகன் ஆகாஷ் ஆகியோரே உயிரிழந்தவர்கள் ஆவர். குவாரி பகுதியில் வெளிச்சமின்மை காரணமாக தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி இருவரது உடல்களையும் மீட்டனர்.